வாழ்க்கையில் ஒரு பாலைவனம் போகிறீங்க சரிங்களா, ஒரு வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணி கொடுக்குறாங்க. முன்ன பின்ன நீங்கள் பாலைவனத்துக்கு போனதில்லை சரியா, அந்த தண்ணியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இந்த பாலைவனத்தை நீங்கள் கடந்து போக முடியும். இது ஒரு தடவை பாலைவனத்தை கடந்தவனுக்கு அந்த தண்ணியோட வேல்யூ தெரியும். அதை எப்படி பத்திரமா வச்சுக்கணும், எங்கெங்கே அந்த தண்ணி குடிக்கணும், அதை யூஸ் பண்ணணும் பத்திரமா, அப்போ தான் நம்ம உயிர் பிழைக்க முடியும். இதை எப்படியாவது தாண்டிடணும். முன்ன பின்ன பாலைவனம்னா எப்படி இருக்குன்னே தெரியாதவன் என்ன பண்ணுவான், முதல் தண்ணி எடுத்து குடிப்பான், ஜில்லுன்னு இருக்குது நல்லா இருக்குது, மேலே ஊற்றுனா ஜாலியாக இருக்குது, அப்போ வெயிலுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அந்த உயிர் தண்ணியை அவன் மேலே ஊற்றி விளையாடி வேஸ்ட் பண்ணுறான். அப்போ அவனால் பாதி தூரம் கூட கிடைக்க முடியாது. கொஞ்சம் தூரம் போக போக தான் அந்த தண்ணியோட அருமை தெரியும். ஐயோ எனக்கு தெரியலையே, அந்த தண்ணி இருந்தால் இப்போ குடிச்சிருக்கலாமே, நான் விளையாடி அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேனே, எனக்கு இதோட அருமை தெரியலையே. நீ அழுதாலும் புரண்டாலும் என்ன பண்ணாலும் திரும்ப அந்த தண்ணி கிடைக்காது. இதே தான் உன் லைஃபும். எல்லாரும் ஒரு தடவை பிறக்கிறோம், இந்த வாழ்க்கையை கிடக்கிறோம், அந்த நேரம் தான் உன்னோட தண்ணி சரிங்களா. எல்லாரும் அந்த நேரத்தோட அருமை தெரியாமல், இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாமல் அதை விளையாட்டை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஐயோ நான் முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துருப்பேனே இப்படி வாழ்ந்துருப்பேனே, நீங்கள் என்ன அழுதாலும் புரண்டாலும் அந்த நேரம் திரும்ப கிடைக்காது. அது நம்மளை தாண்டி கடந்து போயிட்டே இருக்கும். நம்மளோட நேரத்தை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. நேரங்கிறது தான் லைஃபு. நேரம் தான் ரொம்ப முக்கியம்.